ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். தற்போது அதிமுகவில் பல சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து கொண்டு வருவது உண்மைதான். ஆனால் மக்கள் நினைத்தபடி ஒரு சந்தோஷமான திருப்பம் அதிமுகவில் நிகழ்ந்துள்ளது. அது என்னன்னு கேட்குறீங்களா? நார்மலாகவே அதிமுகவில் பன்னீர்செல்வம் ஒரு கைகட்டி பொம்மையாக தான் இருந்தார் அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்தே நிறையா பேர் அவரை கிண்டல் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அம்மாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவினரால் பெரிதும் விமர்சிக்கப்பட்டவர் பன்னீர்செல்வமும் சசிகலாவும். இப்போ வைகோல இருந்து எல்லா முன்னணி அதிமுக தலைவர்களுமே பன்னீர்செல்வத்தை எதுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, எல்லாருமே சசிகலாவை சின்னம்மா சின்னம்மான்னு மனசு நிறைய அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மக்களால் பொறுத்துக்கவே முடியல. காதை பொத்திட்டு போக வேண்டிய சூழ்நிலை தான் இருந்தது. இதே மாதிரி பன்னீர்செல்வமும் மௌனம் காத்துக்கிட்டே இருந்தார் சின்னம்மான்னு சொல்லாமல். அதனால சசிகலா என்ன பண்ணாங்க, அவங்கக்கிட்டே இருந்து ஒரு அதிமுக தொண்டர்கள் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நிர்வாகிகள் இருக்கிற டீம் ஒன்று பன்னீர்செல்வத்திட்ட போய் இந்த மாதிரி சசிகலாவை நீங்கள் சின்னம்மான்னு அழைக்கணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போது பன்னீர்செல்வம், நான் சாகிற வரைக்கும் எனக்கு அம்மா ஜெயலலிதா மட்டும்தான் எனக்கு அம்மா, மற்ற யாரையுமே நான் சின்னம்மான்னு கூப்பிட முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி செவுட்டில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்பிட்டாராமா. அது மட்டும் இல்லாமல் டெல்லி போய் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது சமீபத்தில் அதிமுக செயற்குழு கூட்டமும் கூட்டப்படுது. இதில் சசிகலா மொத்தமாக கட்சியிலிருந்தே வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கசிஞ்சுக்கிட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் குரல் ஒலிக்கிறதா என்று. நன்றி. இதை பற்றின உங்களோட கமெண்ட்டையும், இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.